ஏன் தேங்காய் உடைச்சு வழிபடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தேங்காய் அப்படிங்கிறது மனிதனுடைய தலையை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லப்படுதுங்க. அதாவது தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய இளநீர் மனிதனுடைய மூளையையும், தேங்காய்க்கு வெளியில இருக்கக்கூடிய ஓடு மனிதனுடைய மண்டை ஓட்டையும், தேங்காய்க்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த நார்கள் மனிதனுடைய முடியையும் குறிப்பிடுவதாக சொல்லப்படுது. இந்த தேங்காயை உடைக்கும் பொழுது மனிதனுடைய தலையை, அதாவது நம்மளுக்கு தலையில தான் ஈகோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு மனுஷன் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா தலைவனை முடிச்சு ஆடாதுன்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய ஈகோவை கடவுளின் முன்னு சமர்ப்பிச்சு நான் உனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மளுடைய ஈகோவை விட்டு கொடுக்கறது தான் தேங்காயை உடைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம். இந்த தேங்காவை உடைக்கும் பொழுது மனிதனுடைய மும்மலங்கள்னு சொல்லப்படுற ஆணவம், கண்மம், மாயை இது மூணுமே அழியறதா ஒரு தாற்பயம் இருக்கு. ஆணவம் அப்படின்னா மத்தவங்க கிட்ட அகங்காரத்தோட நடந்துக்கிறது. கண்மம் அப்படின்னா இயற்கைக்கு எதிரான விஷயங்களை செய்யறது. மாயை அப்படின்னா கடவுளை உணராமல் பொன்பொருள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து உன்கிட்ட நான் சேருறேன் அப்படின்னு என்னுடைய ஈகோவை உடைத்து அதன் மூலமா இறைவனுடைய பாதத்துல சேரக்கூடிய விதமாகத்தான் நம்ம தேங்காய் உடைத்து கடவுளை வழிபடுறோம். இதனாலதான் எல்லா பூஜைகளையும் தேங்காய் முக்கியமாக சேர்க்கப்படுது. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.